கேம்ல வின் பண்ண முயன்ற பையன் வாழ்க்கையில் தோற்றானா? ஒரு சனிக்கிழமை காலை அருண் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் நிலா அவனுக்காக காத்திருந்தாள். வா அருண், நீ ரெடி ஆகுன்னு சொன்ன, நாம் புத்தகம் வாங்க போகணும் என்றாள். அருண் கோபத்தோடு, ஓ, இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திரு என்று சொன்னான். நிலா அமைதியாக நின்றாள். ஆனால் முகத்தில் சிறிய சோகம் இருந்தது. அதை பார்த்த விக்னேஷ் மாமா வீட்டிலிருந்து வெளியே வந்து கேட்டார், என்னடா நடந்தது? நிலா ஏன் சோகமா இருக்கா என்றார். நிலா மெதுவாக, மாமா, நாம லைப்ரரிக்கு போகணும், ஆனா அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் என்றாள். விக்னேஷ் மாமா சிரித்துக்கொண்டு அருணிடம் வந்து, கேம் எப்போது வேணாலும் கிடைக்கும், ஆனால் மனிதர்கள் நமக்காக காத்திருக்க மாட்டாங்கடா. பாரு, நிலா உன்னை நம்பி காத்திருக்கிறாளே. அருண் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் மனசு கஷ்டமாச்சு. அவன் மொபைலை ஆஃப் செய்து, சரி நிலா, போலாம், மன்னித்து விடு என்றான். நிலா முகம் மலர்ந்தது. பரவாயில்லை அருண், வா போலாம் என்று பையை சுமந்தாள். இருவரும் லைப்ரரிக்கு போகும் வழியில் அருண் மெதுவாக விக்னேஷ் மாமாவிடம் சொன்னான், மாமா, எனக்கு இப்படிதான் கோபம் வந்தா எப்பவுமே தவறு பண்ணிடுறேன் என்றான். மாமா, கோபப்படுவது நார்மல், ஆனா அதை எப்படி சரி பண்றதுதான் முக்கியம். உன் மன்னிப்பு அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அந்த நாள் அருண் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நம்மை நம்பி காத்திருக்கிறவர்களின் நேரத்தையும் உணர்வையும் மதிக்கணும் என்று.